ஊடக பத்திரிகையாளர்கள் நலன். தமிழக திரை உலகில் சிறிய முதலீட்டில் தயாரிக்கப்பட்ட சுமார் 2000 திரைப்படங்கள் வெளியிட முடியாமல் முடங்கி கிடக்கின்றன. இந்த திரைப்படங்கள் அனைத்தும் அடுத்த 3 ஆண்டுகளில் வெளியாவது உறுதி செய்யப்படும். அதாவதுங்க, திமுக ஆட்சியில செய்த மிகப்பெரிய ஒரு மோசடியில இந்த திமுக குடும்பம், முதல் குடும்பம் மட்டும்தான் திரைத்துறையை ஆக்கிரமித்து அவங்க கட்டுக்கோப்புல வச்சிருக்கிறாங்க. இதுல திரைத்துறையை சார்ந்தவர்கள் பல பேர், அதாவது தயாரிப்பாளர்கள் எத்தனையோ பேர், நடிகர்கள் இருந்து தயாரிப்பாளர்கள் இருந்து முக்கியமான பிரமுகர்கள் வந்து எங்கிட்ட பலவர் சொல்லியிருக்கிறாங்க, எங்களை காப்பாத்துங்க. 2000 திரைப்படங்கள் இப்ப ஹார்ட் டிஸ்க்ல வச்சிருக்கிறாங்க, ரிலீஸ் பண்ண முடியல. ஏன்னா ஒரு ஆண்டுக்கு 52 வாரங்கள் தான் இருக்கு. அந்த 52 வாரங்கள்ல ரெட் ஜெயண்ட் மட்டும் 40 வாரங்கள் எடுத்திருக்கிறாங்க அவங்க படத்துங்களுக்கு. எவ்வளவு பெரிய ஒரு மோசடி பாருங்க. இவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிற காரணத்தால 52 வாரங்களில் இந்த ரெட் ஜெயண்ட் மூவிஸ் மட்டும் அவங்களும் அவங்க சார்ந்தவங்களும் 40 வாரங்களை அவங்க எடுத்துட்டு போறாங்க. மீதி இருக்கிற 12 வாரங்கள் மட்டும்தான் மத்தவங்களுக்கு கொடுக்கறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு ஃப்ராட், எவ்வளவு பெரிய ஒரு மோசடி. திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு திரைத்துறையை சார்ந்தவர்கள், ஏன்னா திரைத்துறையில ஏதோ நீங்க நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் மட்டும் நினைச்சுக்காதீங்க, அதுல 10 லட்சம் பேருக்கு மேல பணியாற்றுகின்றார்கள். கிட்டத்தட்ட 3-4 லட்சம் குடும்பங்கள் ஏழ்மையில இருக்கிறாங்க. இன்னைக்கு படம் எடுக்கிறாங்க, முடியல, அவங்க வெளியில சொல்ல முடியல. வெளியில சொன்னா அவங்களுக்கு தியேட்டர் கிடைக்காது. கோவத்துல கொந்தளிப்பா இருக்கிறாங்க திரைத்துறையில் எல்லாமே.